ஏங்க ஏங்க என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரியே பத்மாவை வச்சு என் பொண்ணை கூட்டு போய் அந்த ரகுராம் வீட்டுல விட்டு வந்துட்டேன். ரகுராமும் அவ அங்கேயே இருக்கட்டுன்னு சொல்லி சம்மதிச்சிட்டாருங்க. சபாஷ், இது ஒண்ணு போதும். இனிமேதான் நம்ம ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. அந்த குடும்பத்தை அழிக்கணும்னா முதல்ல அந்த வீட்டுல இருக்கிற 2 பொண்ணுங்க வாழ்க்கையை காலி பண்ணணும். அந்த ஜானகியும் மாயாவும் என்ன ஆட்டம் ஆடுறாங்க. அதுக்குதான் சாருவ அங்க அனுப்புன. ஒரு தேனி கூட்டுல சின்ன கல் அடிச்சாலே சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் செதறி ஓடுவாங்க. அப்படி ஒரு ஆயுதமா தான் நான் சாருவ அனுப்பியிருக்கேன். என் பொண்ணுக்கு நீங்க உதவி பண்றதெல்லாம் சரி, ஆனா என்னையும் என் பொண்ணையும் பகடக்காயாக்கி எங்க 2 பேரும் இது மம்புல மாட்டி விட்டுற மாட்டீங்களே. இப்ப நான் பண்ண இந்த விஷயத்தால உங்க பொண்ணுக்கு நல்லதுதான் நடக்கும். அவளோட சாமர்த்தியத்தை பொறுத்துதான் அவன் நினைக்கிற வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கும். இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. கண்டிப்பா அந்த மாயா வாழ்க்கையும் காலி, அந்த குடும்பமும் காலி. எனக்கும் இது ஒரு பெரிய சதியா இருக்குமோன்னு தான் தோணுது மாயா. ஆனா நான் போய் அவர்கிட்ட சொன்னா அவர் எங்க கேட்க போறாரு? பெரியம்மா, பெரியப்பா அவளை இங்க தங்க சொல்லிருக்காரு. இப்போ நாம போய் அவளை வெளியில அனுப்புங்கன்னு சொன்னா நாம வேணும்னே பிரச்சனை பண்றோன்னு திரும்ப நம்ம கிட்டதான் பெரியப்பா கோவப்படுவாரு. அதெல்லாம் வேண்டாம் பெரியம்மா. நாம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்க்கலாம். யாரும் பயப்படாதீங்க, போங்க. நான் தான் சொல்றேன்ல பெரியம்மா, போங்க. நீ மட்டும் என் பேச்ச கேட்டிருந்தா அவதான் உனக்கு பொண்டாட்டியா வந்திருப்பா. நீயும் இந்த மாயாவை கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு டைவர்ஸ் அது இதுன்னு சொல்லிருக்க வேணாம். உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னடானா அவ எதுக்கு வந்தான்னு கேட்டுட்டு இருக்க? இப்ப எதுக்குமா நீ படசெல்லாம் பேசிட்டு இருக்க? சீனு, அவ உள்ளதான்பா இருக்கா. போய் அவகிட்ட ஏதாவது பேசு. நான் எதுக்குமா போய் பார்த்து பேசணும்? அவ அத்தைய பார்க்க வந்திருப்பா, பார்த்து பேசிட்டு போறா. நான் போய் என்ன பேச போறேன்? இல்ல சீனு, அவ இன்னும் 1 மாசத்துக்கு நம்ம வீட்டுல தான் இருக்க போறா. 1 மாசத்துக்கா? எதுக்கு நம்ம வீட்டுல இருக்கணும்? பாவண்டா, அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவளுக்கு தலையில அடிபட்டுருச்சு. அதனால கண் பார்வை பாதிச்சு அவளுக்கு பார்வை போயிடுச்சுப்பா. என்னமா சொல்றீங்க? பார்வை போயிடுச்சா? ஆமா சீனு, டாக்டருங்கெல்லாம் என்னென்னமோலாம் சொல்றாங்க. எப்ப பார்வை வரும் என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல சீனு. கேக்குறப்ப கஷ்டமா தான் அத்தை இருக்கு. ஆனா நம்ம வீட்டுல எதுக்கு? நம்மள நம்பி வந்த பொண்ணு சீனு, அவளை நம்ம தானே பாத்துக்கணும். அதான் என் மாமா கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு. அண்ணனும் சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டாருப்பா. சீனு, நீ போய் அவளை பார்த்து அவளுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்ல. இதுல நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்லுங்க. இப்பெல்லாம் மெடிசன் எவ்வளவு டெவலப் ஆயிடுச்சுமா, அதெல்லாம் சரி பண்ணிடலாமா? சீனு, நீயே போய் இதை அவகிட்ட சொல்ல. நீ சொன்னா அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. அவளுக்கு இப்படி ஆனதுல எனக்கும் வருத்தம் தான். ஆனா என்ன ஐடியால அவளை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியல. ஏன்டா இப்படி எல்லாம் சொல்ற? நீ முதல்ல அவகிட்ட வந்து பேசுவா, மத்ததெல்லாம் நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். நானே இப்பதான் மாயாவை டைவர்ஸ் பண்ண சைன் பண்ணிருக்கேன். அவளும் சைன் பண்ணி கொடுத்துட்டா. இந்த நேரத்துல நீ சாருவை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருந்தா என்னமா அர்த்தம்? இல்லடா, அது வந்து அம்மா, நீங்க ஏற்கனவே சாருவை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாத்தீங்க. இப்ப டைவர்ஸ் கிடைச்சிட்டா அவளுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறீங்களா? அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதை இப்பவே அழிச்சிடுங்க. எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. இங்க பாருங்க, சாரோட மனசுல அந்த மாதிரி ஏதாவது சொல்லி ஆசையை வளர்த்துறாதீங்க. சீனு, அப்படியே இருந்தாலும் அதுல என்ன தப்பு? வேண்டாமா, நான் இப்ப மாயாவுக்கு 40 லட்சம் சம்பாதிச்சு கொடுக்கணும். அதுக்காக மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா அவ போயிட்டானா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்ல. நீ சாருவ கல்யாணம் பண்ணிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்பா. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பேச்ச எடுக்காதீங்க. அப்படி ஒரு ஐடியா எனக்கு என்னைக்குமே வராது. நீங்க தேவையில்லாம எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க. மாயா கூட வாழ்றதுல எனக்கு விருப்பம் இல்லதான். எனக்கும் அவளுக்கும் 1000 பிரச்சனை இருக்கு. ஆனா நான் அவளை உண்மையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேன். தேவையில்லாம எதுவும் பண்ணிட்டு இருக்காத. முதல்ல இங்க இருந்து போ. ஹலோ, இந்த ரூம்ல எனக்கும் ரைட்ஸ் இருக்கு. நான் இருந்தா உனக்கு என்ன? நீ உன் வேலைய பாரு. நம்ம வீட்ல யார் யாரோ வந்திருக்காங்க தெரியும்ல?
சாரு வந்திருக்கா. தெரியும். இப்ப அதுக்கு என்ன? சாருவை எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல? எதுக்கு கூட்டிட்டு வந்தா உனக்கு என்ன? ஆனா எனக்கு இப்போ ஒண்ணு நல்லா புரியுது. என்னது? என் அம்மா சொன்ன மாதிரி பேசாம அந்த சாருவே கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு உன் டார்ச்சர்ல நான் இருந்திருக்க வேண்டாம். ஓஹோ, அங்க உன் அம்மாவும் அதான் சொன்னாங்க. அப்ப அவங்க கிட்ட வேற மாதிரி பேசிட்டு இப்ப என்ன வெறுப்பேத்துறதுக்கு மாத்தி பேசுறியா? சரி, அப்ப அவங்க சொன்ன மாதிரி என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு சாருவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அதெல்லாம் நீ பண்ண மாட்ட. ஏன் சொல்லு? ஏன்னா என் மேல உனக்கு இன்னும் லவ் இருக்கு. இங்க பாரு, உன்னை முட்டாள்தனமா நான் லவ் பண்ண பாரு, அதுதான் நான் செஞ்ச தப்பு. ஆனா ஒன்னு சொல்றேன், நீ என்னைக்கு என் தன்மானத்தை சீண்டுனியோ அன்னைக்கே எல்லாமே முடிஞ்சது. எல்லாம்னா அப்போ லவ் இல்லைன்னு சொல்றியா? அதான் இல்லன்னு நான் எப்போ சொல்லிட்டேனே. என் தன்மானத்தை 4 பேர் முன்னாடி வச்சு கேள்வி கேட்டேல, நீ கேட்ட 40 லட்சத்தை சீக்கிரமே உன் முன்னாடி தூக்கி போடுவேன். அன்னைக்கு நான் பேச வேண்டியதை பேசிக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. பாருடா, என் புருஷனுக்கு ரோஷம் ரொம்பதான் அதிகம். சும்மா இந்த வாய் வார்த்தைக்கு மட்டும் புருஷன்னு சொல்லிட்டு இருக்காத. எந்த பொண்டாட்டியும் புருஷன்கிட்ட எல்லாரும் முன்னாடி வச்சு நான் கொடுத்த காசை திரும்ப கொடுன்னு சொல்லி கேட்க மாட்டான். அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? இப்ப அதை விட, சாருவ உன் அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியால இருக்காங்க. நீ என்ன பண்ண போற? நான் பண்ணிக்கிறேன், பண்ணல, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். லைஃப்ல நான் என்ன செய்வேன்னு உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. சீக்கிரம் உன் பணத்தை கொடுத்துடுவேன், வாங்கிட்டு கிளம்பிட்டே இரு.